ஒரு ஆக்ஷன், மிஸ்ட்ரி, காமெடி, பிளாட் ட்விஸ்ட்டு இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஐயோ என்னடா சாமி இது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு கெத்தான அனிமேக்கு தமிழ் டப்பு கிடச்சிருக்கு. அது பேர் தான் டெட் மவுண்ட் டெத் பிளே. இந்த அனிமே இப்போ கிரன்ச்சி ரோலில் தமிழ், ஹிந்தி, தெலுங்குல வந்துட்டு ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த அனிமையோட பிளாட்டு, ரிவ்யூ அண்ட் இது எந்த அளவுக்கு வெறித்தனமாக இருக்கும், பார்க்கலாமா வேணாமா, இதெல்லாம் வந்துட்டு பார்க்குற அளவுக்கு வருதா அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நான் தான் உங்கள் மாஸ்டர் ஃப்ளிக்ஸ். ஆரம்பிக்கலாங்களா? அப்படின்ற தீம் மியூசிக் போட்டுரு. ஸோ ஸ்டோரி சும்மா எல்லா அனிமே மாதிரியே ஒரே பிளாட் எடுத்து காப்பி அடித்து பேஸ்ட் பண்ணாமல் இந்த ஸ்டோரி கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும். உங்களோட ஆவரேஜ் அனிமே இல்லை. இது வந்துட்டு ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு செட்னாலே வந்துட்டு நீங்கள் ரீஇன்கார்னேட் தான் ஆக போகிறீங்க, குழந்தையிலேருந்து பிறந்து வளர போகிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு ரிவர்ஸ் ஈசக்காய் மாதிரி இருக்கும். அப்படின்லாம் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ளே ஒரு பவர்ஃபுல்லான நெக்ரோமான்சர் இருக்கார். அவர் பேர் தான் வந்துட்டு கார்ப்ஸ் காட். இவர் வந்துட்டு லெஜெண்டரி ஹீரோவோட சண்டை போடுவார். இது வந்துட்டு ஒரு பெரிய லெஜெண்டரி ஸ்டோரியாக அந்த உலகத்தில் இருக்கும். அண்ட் இந்த ஸ்டோரி முடியும் போது நம்ம கார்ப்ஸ் கார்டை கொண்டுடுறாங்க. நம்ம கார்ப்ஸ் கார்டு இந்த மாடர்ன் வேர்ல்டான டோக்கியோவில் வந்துட்டு இருக்கிற ஒரு யங் பாயாக பிறக்கிறான். ஸோ வந்துட்டு முன்னாடிலாம் வந்துட்டு நீங்கள் ஒரு சாதாரண வேர்ல்டில் இருக்கிறவன் வந்துட்டு செத்து போய் ஃபேண்டசி வேர்ல்டில் ரீஇன்கார்னேட் ஆவான். இது வந்துட்டு அப்படியே ஆப்போசிட்டாக காட்டுவாங்க. அதுலேயே வந்துட்டு ரொம்ப ஸ்டோரி டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. அண்ட் இந்த பையன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா போல்கா ஷினோமியா. பட் இருங்க, இந்த போல்கா ஷினோமியாவை கூட அவன் எப்படி சேர்றான் அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்கவே மாட்டீங்க. இந்த போல்கா வந்துட்டு ஒரு மாஃபியா கூட்டமே துரத்திட்டு வரும். அண்ட் அப்போ வந்துட்டு ஒரு அசாசின் அவன் கழுத்தை அறுத்ததுக்கு அப்புறமா தான் அவன் செத்துட்டான்டா. நம்மளோட கார்ப்ஸ் கார்டு வந்துட்டு இவன் பாடியை பொசஸ் பண்ணுறாரு. அண்ட் அதுக்கப்புறமா தான் எந்திச்சே நிற்கிறான். ஸோ எப்படி கழுத்தறுத்ததுக்கு அப்புறமா உயிரோட இருக்கான், ஏன் இத்தனை பாடி இருக்கும் போதும் இத்தனை மக்கள் இருக்கும் போதும் கார்ப்ஸ் கார்டுக்கு இந்த பாடி மேலே பொசிஷன் கிடச்சிது, எதுவுமே தெரியாமல் நம்ம கார்ப்ஸ் கார்டு இவனை டேக் ஓவர் பண்ணுறான். அண்ட் இந்த வேர்ல்டில் வந்துட்டு போல்காவாக ரீபோர்ன் ஆகிறான். அண்ட் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா எப்படி இந்த வாழ்க்கையை அவன் வாழ்கிறான், என்னெல்லாம் நடக்குது, அவனோட ஓவர் பவர்டான ஸ்கில்ஸ் எல்லாம் எப்படி பயன்படுத்துகிறான்றது தான் இந்த கதையை காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த டெட் மவுண்ட் டெத் பிளே வந்துட்டு உங்களுக்கு சும்மா ஏதோ ஒரு ஹீரோ வந்து உலகத்தை காப்பாற்றுற மாதிரி கதை கிடையாது. இந்த ஸ்டோரியே வந்துட்டு வில்லனை மெயின் கேரக்டராக வச்சு தான் வந்துட்டு காட்டியிருக்கோம். பட் அவன் வில்லனாகவே இருந்தாலும் நீங்கள் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, ஏன்னா அவன் அந்த மாதிரி. ஸோ இந்த ஸ்டோரியோட கீ பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அழகாக வந்துட்டு ஃபேண்டசியும் மாடர்ன் வேர்ல்டையும் மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க. நிறைய ட்விஸ்ட் இருக்கும். ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வெறித்தனமாக இருக்கும். அந்த ஸ்கெலிட்டன்லாம் வரதெல்லாம் பார்த்தாலே வடப்பாக இருக்கும்னு சொல்லி தான் ஆகணும். அண்ட் கேரக்டர் லைக் மிசாக்கி, டக்கேரோலாம் வந்துட்டு ரொம்ப காமெடிக் அண்ட் அந்த டென்ஷன்லாம் கிரியேட் பண்ணுறதுலாம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. சரி, இப்போ தமிழ் டப்பு வந்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நான் ஃபுல்லாலாம் ஒன்றும் தமிழ் டப்பில் பார்க்கல. ஒரு எபிசோடில் ஒரு 5-6 சீன்ஸ் பார்த்தேன். எனக்கு வந்துட்டு பர்சனலி டன்டாடாடனோட தமிழ் டப்புக்கு அவங்க போட்ட அளவுக்கு எஃபர்ட்ஸ் போடலன்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. பட் இருந்தாலும் வந்துட்டு ரொம்பலாம் மோசம், அப்படியே வந்துட்டு கிரிஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. அழகாக டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. சரி, எனக்கு ஓகே. ஒரு டப்பிங்க்கு வந்துட்டு நான் ரேட்டிங் தரணுன்னா ஒரு ஈஸியாக வந்துட்டு ஒரு 7 இல்லைனா 6 கொடுத்துருவேன். உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். சரி, ஓகே. இப்போ தான் ஃபன் பார்ட் ஆஃப் த ஸ்டோரியை சொல்ல போகிறேன். ஸ்பாயில்லாம் பண்ண மாட்டேன், கவலைப்படாதீங்க. பொல்கா வந்துட்டு அந்த அன்டெட் கிரியேச்சர்ஸ்லாம் சமன் பண்ணும்போது அந்த வில்லன்ஸ்லாம் பார்த்துட்டு வடிவேல் சந்திரமுகியில் சரி, ஓகே. இந்த அனிமேக்கு நீ எவ்வளோ ஃபைனலாக ஒரு ரேட்டிங் கொடுப்பேன்னு கேட்டிங்கனாக்கா, என்ன கேட்டிங்கன்னா நான் இதோட கொஞ்சம் பெட்டரான ஈசக்கை அனிமே பார்த்துருக்கேன்னு தான் ஃபீல் ஆகுது. ஸோ நான் வந்துட்டு ஒரு 7/10 ஒரு 6/10 வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிடுவேன். உங்களுக்கு இது எந்த அளவுக்கு பிடிச்சிருச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இன்னொரு வீடியோ பாருங்கள். மாஸ்டர் ஃப்ளிக்ஸ் சைனிங் ஆஃப். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாடி.